பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை பிடித்து இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தோர்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கத்தக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வந்தான். அவர்களில் ஒருவன்தான் தானியேல். தானியேல் தன்னை எதுவும் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதன்படியே வாழ்ந்தான். தேவன் அவனுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்க செய்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தேசத்தில் உள்ள சாஸ்திரிகளும் ஜோசியரும் சூனியக்காரர்களும் கல்தையரும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் என்று அறிவித்தான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தானியேலை பற்றி நாம் அறிந்திருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் ஏற்கனவே தானியேலுக்கு சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் ஆராயத்தக்க அறிவை கொடுத்து விட்டார். ராஜாவின் சொப்பனத்தை பற்றி கேட்டவுடன் தானியேல் தனக்கு கர்த்தர் கொடுத்த அறிவை கொண்டு ராஜாவிடம் சென்று பதில் சொல்லவில்லை. மாறாக இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கத்தை கேட்கிறான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என்றான். மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் என்று சொல்கிறான். இதில் 2 காரியங்கள் நமக்கு தெரிகிறது. முதலாவது, பிரச்சனையின் போது தானியேல் ஏற்கனவே தனக்கு கர்த்தர் கொடுத்த சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவின்படி செயல்படவில்லை. இரண்டாவது, பிரச்சனையின் போது தேவனை நோக்கி இரக்கத்தை கேட்கிறான். அவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளின் போது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தின்படி நாம் செயல்படுகிறோமா, அல்லது பிரச்சனைகளின் போது தேவனுடைய இரக்கத்தை கேட்டு அவர் கொடுக்கிற ஞானத்தின்படி வெளிப்பாடுகளின்படி நாம் செயல்படுகிறோமா? கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஞானத்தை வைத்து நாம் செயல்படுவதை விட அவரிடம் ஒவ்வொரு காரியத்திற்கும் விசேஷித்த ஞானத்தையும் தயவையும் இரக்கத்தையும் கிருபையும் கேட்டு செய்தோமானால், ஜெபித்தோமானால் தேவனும் மகிமைப்படுவார், நம்மையும் மகிமைப்படுத்துவார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீரே ஞானத்திற்கும் வல்லமைக்கும் உரியவர். உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நீர் அதை கொடுத்திருந்தாலும் எங்களுடைய காரியங்களில் நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய இரக்கத்தையும் ஞானத்தையும் பெற்று விசேஷித்த ஞானத்தினால் செயல்படக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காண்கின்ற யாவரையும் விசேஷித்த ஞானத்தினாலும் கிருபையின் வரங்களினாலும் நிரப்பும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.